கடையில வாங்குற பிரியாணி என்னதான் டேஸ்டா இருந்தா கூட அது வந்து ஒரு ஹெல்த்தின்னு நான் சொல்ல மாட்டேன். இதே பிரியாணி நீ வீட்ல பண்ணி பாருங்க, அது ஹோல்சம் டயட்டா அமையுது. ஏன்னா வீட்ல வந்து நம்ம யூஸ் பண்ற சிக்கன் மட்டன்லாம் நம்ம லீன் மீட் தான் போடுவோம். ஜாஸ்தி கொழுப்பில்லாத கறியை போடும் போது அதுல நிறைஞ்சி உங்களுக்கு புரோட்டீன் கொலாஜன் கண்டென்ட் உங்களுக்கு அதிகமா உங்க உடம்புல போய் சேருது. கால்சியம் கண்டென்ட்டும் அந்த மீட்ல இருந்து கிடைக்குது. நம்ம ஆட் பண்ற ஸ்பைசஸ்ல சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், கடல் பாசி, சோம்பு, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சதா இருக்கு. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு லோடடா இருக்குது. இது டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கேன்சர் வராம தடுக்குது. நம்ம ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அயர்ன் அவைலபிலிட்டியை உடம்புல கூட்டுறதால இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம ஆட் பண்ற ஸ்பைசஸ் வந்து நம்ம ஸ்டமக்கு நல்ல ஒரு கட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குது. பிரியாணிக்கு செய்யற தயிர் பச்சடியோட நீங்க வெள்ளரிக்காய், கொத்தமல்லி இலைகள், வறுத்த வேர்க்கடலைய பொடிச்சு ஆட் பண்ணி பாருங்க. சூப்பர்பா இருக்கும் அந்த பிரியாணி.